ஹேய் பர்த்டேஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியலை. ஏன்னா நேற்று என்னோட பர்த்டே. அதனால் வீட்டுக்கு அத்தை, மாமா, அம்மா, அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறம் நெய்பர்ஸும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கூடையும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேக் வெட்டி என் பட்டுக்குட்டிக்கு தான் நான் ஊட்டி விட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் நான் ஊட்டி விடலான்னு பார்த்தா எல்லோரும் எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாருமே எனக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வின்சிக்கு ஊட்டினது என்னால் காட்ட முடியல. ஏன்னா வீடியோ எடுத்ததே வின்சி தான். அப்புறம் வின்சிக்கு தான் நான் கடைசியாக ஊட்டினேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஜாலியாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். இந்த சாரி எனக்கு யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னா என் மாமியார் தான் இந்த சாரி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பர்த்டேனாலும் சரி, வின்சிக்கு பர்த்டேனாலும் சரி, எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரினாலும் சரி, என் மாமியார் தான் இந்த சாரி எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வின்சி வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு தெரியல. அப்புறம் தான் தெரியுது வின்சி எனக்கு கும்பகோணம் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் உள்ளே போனோன்னே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எனக்கு கேக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வின்சி முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வினிஷா கூட கேக் கட் பண்ணலான்னு பார்த்தா வினிஷா நல்லா தூங்கிட்டா. அப்புறம் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நானும் வினிஷும் கேக் வெட்டி 2 பேரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த பர்த்டே எனக்கு எப்படி போணுச்சுன்னா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வினிஷ் எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என் பர்த்டே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.